அது என் அண்ணன் தம்பி ஆத்தாள பொண்ணுக்கு கிடைக்கணும். இது 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 என்னது? இது என்னது? மாற்று. என்ன மாற்று? மாற்று மாற்று. இப்போ பள்ளிக்கூடம் எல்லாம் தனியார் பள்ளிக்கூடம் சிறப்பா இருக்கும், எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி அரசு கல்லூரி இருக்காது, தனியார் கல்லூரி தான் தரமா இருக்கும், அங்க போய் படிக்கணும். இப்போ உன் மகன் வந்துடுறேன், என்ன பண்றேன் பாரு, தரத்தை உயர்த்துறேன். எந்த தரத்துக்கு? உலகத்திலே பின்லாந்து நம்பர் 1ல இருக்கு, சிறந்த இடத்துல இருக்கு. 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூர். சின்ன நாடு, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அளவுக்கு தான் இருக்கும், மாவட்ட அளவுக்கு தான் இருக்கும் அந்த சிங்கப்பூர். இப்ப சிங்கப்பூர்ல லீக்வானின்னு ஒருத்தன் அந்த தரத்துக்கு கொண்டு போயிட்டான். சிங்கப்பூர்ல லீக்வானி கொண்டு போகும்போது உன் மகன் சீமானால இந்த மண்ணில் கொண்டு போக முடியாதா? கொண்டு போக முடியும். அவன் கூட 10 years கேட்டான், நான் ஒன்லி 5 years தான் கேட்கிறேன், 5 வருஷத்துல மாத்துறேன். மாத்தினானா யாராவது இந்தியாவில்? மாத்தினான். அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில உலக தரத்துக்கு தூக்குனாங்க கல்வியை. மாத்தினானா வேற கேரளாவில் பினராயி விஜயன் ஒரு ஐயா தூக்கி தள்ளாரு உலக தரத்துக்கு. இப்ப நான் என்ன பண்றேன் பாரு, வந்த உடனே சட்டம் போடுறேன். கல்வி மானுட உரிமை, சட்டசபையில பேசுறேன் மயம் பாரு. கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. ஒரு சமூகத்தை கட்டமைக்க விரும்புகிற தலைவன் கல்வியில் இருந்துதான் கட்டமைக்க வேண்டும். கல்விதான் ஒழுக்கத்தை, நன்னறியை, சமூக மேம்பாட்டை கல்வியில் இருந்தான் கட்டமைக்க முடியும். அப்போ ஒரு நாட்டின் வளத்திலே ஆகப்பெரிய வளம் அறிவு வளம் தான். செல்வத்திலே சிறந்த செல்வம் கல்வி செல்வம் தான். ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. என் நாட்டின் எதிர்காலம் என் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படும். இது வகுப்பறை அறிவு கருவறையாக இல்லாமல் வர்த்தகரையாக, வியாபார அறையாக மாறிவிட்டது. இதை மாற்றுகிறேன், அறிவு கருவறையாக மாற்றுகிறேன். அதுக்கு என்ன செய்கிறேன்? பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள். சட்டம் கையெழுத்து. 2வது கையெழுத்து, அரசு பள்ளி கல்லூரியில் தான் அமைச்சர் மகனோ பேரனோ பேத்தியோ அல்லது முதலமைச்சர் மகனோ பேரனோ பேத்தியோ, IAS IPS அரசு அலுவலர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் யாராலும் அரசிடமிருந்து ஊதியம் பெறுகிற எவருடைய பிள்ளைகளும் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்க வேண்டும். சட்டம். மீறி தனியார் பள்ளிக்கு போனால் உங்கள் சம்பளத்தில் பாதி நட்டம் எடுத்துக்கொள்வேன். எச்சரிப்பேன். நீங்கள் தேச துரோக குற்றத்தை செய்கிறீர்கள். அரசுக்கு எதிராக அரசிடத்தில் ஊதியம் வாங்கி கொண்டு அரசுக்கு எதிராக இயங்குகிறீர்கள். 2 தடவை, ஒரு தடவை மீறி திரும்பி செஞ்சா சான்றிதழை வாங்கி டிஸ்குவாலிஃபைடு தூக்கி போட்டு வேலைமில்ல ஒண்ணுமில்ல வெளியில கொண்டுருவேன். தேச துரோக குற்றம். அடுத்த சட்டம் போடுறேன், அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவர்களுக்கு தான் அரசு, தமிழ்நாட்டு அரசு வேலையில் முன்னுரிமை. சட்டம். எப்படி? தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, தமிழ் படிப்பா சோறு கிடைக்குமான்னு சொல்லிட்டு தெரியக்கூடாது. தமிழ் எனக்கு வேலையும் சோறும் இல்ல, தமிழ் என் உயிர், தமிழ் என் உயிர், தமிழ் என் உயிர். மற்றவனுக்கு தமிழ், மற்றவனுக்கு மொழி ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், ஒரு தொடர்பு மொழி, ஒரு தொடர்பு, நினைக்கிறத கடத்த. எனக்கு அப்படி இல்லை. தமிழ் என் உயிர், என் முகம், என் முகவரி, என் அடையாளம், என் கலை, என் இலக்கியம், என் பண்பாடு, என் வரலாறு, என் அறிவியல், என் புவியியல், என் அரசியல், எல்லாம் எனக்கு தமிழ். மற்றவர்களுக்கு அவர்கள் மொழி பேச்சு மொழி, எனக்கு மூச்சு மொழி. தமிழ் நாட் a speech language, it's a spiritual language. எனக்கு மூச்சு மொழி. அதனாலதான் வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோல் எங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம், வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம். தமிழை பேசக்கூடாது, முழங்கணும். சீமா ஏண்டா சத்தமா பேசுறேன்? பேச சொல்றான்டா. தமிழ் அப்படி பேச முடியாதுடா. செத்தவங்கையில வெத்தலா கொடுத்த மாதிரி. அன்பான மக்களே, நாங்கள் இந்த தேர்தலில் போட்டி போடுறோம், எங்களுக்கு முடிஞ்ச அப்படி பேச முடியாது. எப்படி? எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே.